கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழி நடத்த, நம்மை பாதுகாக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இதைக்கப்பா காலையிலிருந்து இதுவரையிலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீரே, அதுக்காக நன்றி. தேவனே, உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும், தெய்வீக ஆசீர்வாதத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதியும். தேவனே, அநேக மக்கள் வியாதியோடு பலவீனதையோடு கண்ணீரான சூழ்நிலைகளோடு ஆயிருக்கும் போது தெய்வீக பலத்தால் தெய்வீக ஆசீர்வாதத்தால் நீர் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்புவப்பா. தெய்வீக கிருபை உள்ளவராய் இருக்கு ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிறவர் நீரே, பாதுகாக்குதவர் நீரே, வழி நடத்துதவர் நீரே. இந்த நாடுகளில் தெய்வீக கிருபையால் தெய்வீக ஆசீர்வாதத்தால் நம்மை நடத்தி வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தேவனை கிருபைகளால் எல்லா தெய்வீக ஆசீர்வாதத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தருபிதாவே, ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மை பாதுகாக்கிறவராய், எப்போதும் நம்மை வழிநடத்துவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகள், பலவீனதைகள், கண்ணீரான சூழ்நிலைகள், ஏதாவது நமக்கு முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகள் வரும்போது தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை வைக்கட்டும். அவர் எப்போதும் நம்மை நடத்துபவராய் இருக்கிறார், எப்போதும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்தவராய் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துபவராய் இருக்கிறது, எப்போதும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறது. அதே இந்த நாளுகளில் நாம் தூரமாய் இருந்த மக்களாய் இருக்கும்போது அநேகம் பாவங்களால், அநேக பலவீனங்களால் தேவனிலிருந்து தூரமாய் இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்கு பக்கமாய் வந்து, கிறிஸ்து இயேசு சரீரமாக மாம்சமாக இந்த உலகத்தில் அவர் பிறந்து நமக்கும் ஒரு நீதியை கொடுக்கும்படி, நமக்கும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தரும்படி அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் ஆயிருக்கிற இடங்களில், நாம் ஆயிருக்கிற சூழ்நிலைகளில் நாம் விசுவசிக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை அளிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாடுகளில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் അതിന്റെ 18ാമത്തെ வசனம் வாசிக்கும் போது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து அநீதி உள்ளவர்களுக்கு, அவங்களுக்காக, அநீதி உள்ளவங்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் அவர் ஒரு தரம் பாடுபட்டிருக்கிறது. கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் இருந்திருக்கிறார். கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராய் இருந்திருக்கிறார். அவர் நம்மையும் தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்காக, நம்மையும் தேவனுடைய பக்கத்திலேக்கு சேர்க்கும்படி
அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களே நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று வேதத்தில் பார்க்க முடியுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காக எனக்காக இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். அவர் பாவம் அறியாதவராய் இருந்திருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இந்த உலகத்தில் பிறந்தவராய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்தில் பிறந்தவராய் பரிசுத்தராய் பிறந்தவராய் இருக்கிறார். அவர் யாருக்காக அதே பாவங்களை நிமித்தம் அவர் பாடுபட்டிருக்கிறார் என்றால் எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். கிறிஸ்து எனக்கும் உங்களுக்குமாக அவர் பாடுபட்டிருக்கிறவர். அவருடைய சரீரத்தை அதை அநேகம் அதை கஷ்டப்படுத்துத சூழ்நிலையிலும் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்படும் போதும் அவர் தன் ஜீவனை நமக்காக கொடுக்கும் போதும் தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படிதான் இயேசு கிறிஸ்து அதை இவ்வளவு பாடுகளை ஏற்றெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் ஞானம் நீங்களும் இயேசுவே நம்பிக்கை வைக்கும் போது நாம் அவருடைய பாடுகளே, அவர் ஏற்றெடுத்திருக்கிற கஷ்டங்களே, அவர் நமக்காக சிந்தின இரத்தம், அவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய உயிர், அது எதுக்காக என்றால் அநீதி உள்ளவர்களுக்காக, அநீதி உள்ளவங்கள் அந்த அநீதியிலிருந்து திரும்புவதற்காக, அநீதி உள்ளவர்கள் அதே பாவத்தில் இருக்கிற மக்கள் அதிலிருந்து திரும்புவதற்காக அதை நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் பாடுபட்டிருக்கிறார். இயேசு நீதி உள்ளவராய் இருந்திருக்கிறார். இயேசு நீதி உள்ளவரும் அவர் பரிசுத்தரும் அவர் பாவம் இல்லாதவருமாய் இருக்கே நமக்காக இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவர் இந்த உலகத்திலேக்கு இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் இயேசு கிறிஸ்து நம்மை அதை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவர் இவ்வளவு பாடுகளை ஏற்றெடுத்திருக்கிறார். பிதாவான தேவனுடைய பக்கத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றும் பிதாவான தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்றும் பிதாவான தேவனுடைய பக்கத்தில் நாமும் நீதி உள்ளவராய் நிற்க வேண்டும் என்றும் இயேசு விரும்பி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் பாவத்தில் இருக்கிற மனிதன், அநீதி உள்ளவராய் இருக்கிற மனிதன் இந்த நாளுகளில் நீதிமானாய இயேசு கிறிஸ்துவை நோக்கட்டும். நீதிமானாய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது, நீதிமானாய் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கும் போது அதை அந்த மக்கள் தேவனுடைய பக்கத்திலேக்கு கடந்து வர முடியும். யோபு 34 அதிகாரம் അതിന്റെ 21 வசனம் வாசிக்கும் போது அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய கண்கள் எப்போதும் மனுஷனே பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய இடத்திலிருந்து நமக்கு மறைந்திருக்க முடியாது. இப்போ நமக்கு நம்ம சபையில மக்கள் பாஸ்டரே அவங்களுக்கு சொல்லாமலே, பாஸ்டருக்கு சொல்லாமலே எங்க வேணாலும் போய் மறைஞ்சிருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே எங்க வேணாலும் போய் மறைந்திருக்கலாம். பட் தேவனுக்கு முன்பாக நமக்கு மறைந்து ஒளிந்திருக்கிறதுக்காக எந்த இடமும் இல்லை. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை எப்போதும் நோக்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பாவங்களை மாற்ற
உங்கள் வியாதிகளை மாற்று, உங்களுடைய பலவீனதைகளை மாற்று. இயேசு ஒருவரே நமக்கு பரிசுத்தராய் இருக்கிறார். இயேசு ஒருவரே நீதிமானாய் இருக்கிறது. அது இந்த உலகத்தில் நீதிமானாய் இருக்கிற ஒரே ஒருவர் தான் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறார்? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறேன். இயேசுவே, நாங்கள் உம்மை நம்புகிறேன். இந்த நாடுகளில் உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உம்முடைய கண்கள் எங்கள் வழிகளை தெரியுது. தேவனே, எங்களை நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை முன்னாடி கொண்டு போங்க என்று நாம் செபிக்கட்டும். ஆண்டவர் உங்களுடைய நடக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களுடைய நடக்கைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவர். அப்போ நம்ம கேட்கும், ஆண்டவரே, எனக்கு வியாதி இருக்கிறார், நீர் எங்களை பார்க்குது இல்லையா? கர்த்தர் எப்போது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் நாம் போகுத நம்முடைய நடக்கைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அவர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவர் என்று ஞானம் நீங்களும் நம்பட்டும். எத்தனை பேர் விசுவசிக்கிறார்? ஆண்டவர் என் குறைகளை மாற்றுவார், ஆண்டவர் என் பாவங்களை மாற்றுவார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக அநீதி உள்ளவராய் இந்த உலக பிரகாரம் நடக்கிற மக்களாய் நாம் ஆயிருக்கும் போது அவர் நீதிமானாய் இருந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஆணிகளால் அறையப்பட்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய முன்னாடி இருந்து நாம் எங்கேயும் போய் ஒளிந்திருக்க முடியாது. கர்த்தர் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். அதனாலே ஒரே ஒரு வழி நமக்கு இருக்கிறார். அந்த வழி என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவிலூടെ நாமும் நீதிமான்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்கிறார். அந்த காலத்தில் இருக்கிற மக்களை அற்புத பிரகாசத்திலேக்கு கொண்டு வருகிற தேவன். அவர் உண்மையான ஒளி, அவர் உண்மையான ஒளியாய் இருக்கிறவர். அவர் இன்னைக்கும் உங்களை விடுவிக்கிறவராய் இருப்பார். யோசேப்பை விடுவித்த தேவன் அந்த காரமான அந்த பெரிய பள்ளத்துக்குள்ள அவனை தூக்கி போடும் போதும் அவனை ஒரு விசுவாசம் ஆண்டவரிடமே இருந்திருக்கிறார். இந்த அந்தகாரமான பள்ளத்துக்குள்ளேயும் அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை வழி நடத்துவார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டேன். கர்த்தருக்கும் அவன் மேல் நம்பிக்கை இருந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? நாம் நம்பிக்கை உள்ளவராய் இருக்கட்டும், தேவனை சார்ந்து இருக்கிறவராய் இருக்கட்டும். தேவனிடத்தில் சேரும்படி கிறிஸ்து நமக்காக பாடுபட்டிருக்கிறார். தேவனிடத்தில் நாம் சேரும்படி, தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படி கர்த்தர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். ஏன் அவ்வளவு பாடுபடும்? ஆதாமும் ஈவாளும் பாவம் செய்து தேவனுடைய வல்லமையை தொலைச்சு போட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை அவங்களோட மேல் இருந்தது, கர்த்தருடைய மகிமை அவங்களோட மேல் இருந்தது. அந்த மகிமை பாவத்தால் தூரமாய் போய்விட்டது. தேவனுடைய பக்கத்தில் நின்று பேசுவதற்காக அவங்களுக்கு முடிந்தது. பாவத்தாலே அவங்க தூரமாய் போயிருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இயேசுவின் இரத்தத்தால் ஒரு விடுதல் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்கு பாவங்களில் இருந்து ஒரு விடுதல் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து
நீதிமானாய் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து நீதிமானான தேவன். ஆண்டவரே, நீர் நீதிமானாய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க என்று இந்த நாளுகளில் ஜெபிக்கட்டும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துபவர். இந்த உலகம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டேன். இந்த உலகம் நம்மை தள்ளிவிடலாம். இந்த உலகம் நம்மை தூரமாய் வைக்கலாம். இயேசு ஒருவரே நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய், இயேசு ஒருவரே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய், இயேசு ஒருவரே நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறவராய் அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வந்து நம்மையும் தேவனிடத்தில் சேர்க்கும்படி ஒரு பெரிய அது பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவர் தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படி அவர் அநேக பாடுகளை ஏற்றெடுத்தவர். கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கும் யாரெல்லாம் விசுவசிக்குதோ அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் யாரெல்லாம் விசுவசிக்குதோ அவங்கள் நீதிமான்களாய் மாற்றுவதற்காக தேவனால் முடியும். இந்த நாளுகளில் அந்த வசனத்தில் நாம் நம்பிக்கை வைக்கிறது. ஆண்டவர் பிள்ளைகளே, பரிசுத்தத்தோடு தேவனுக்கு முன்பாக கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏனென்றால் இயேசு பரிசுத்தராய் இருக்கிறது. அந்த பரிசுத்தரான தேவன் நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார். நமக்கு தெரியும், ஒரு பொண்ணு, நமக்கு இன்னைக்கு தெரியும், பொண்ணு பயங்கரமான விலை ஜாஸ்தியான நிலையில் இருக்கும் போது இந்த பொண்ணை ஒரு நெருப்பிலே போட்டு, தீயிலே போட்டு அதை சூடு பண்ணி அதை நல்ல அழகாய் மாற்றுவது போல ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறது. நாம் அவரிலிருந்து தூரமாயிருக்கும் போது நமக்கு மாற்றம் உருவாகாது. இயேசு சொல்லுகிறார், நீங்க என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், நான் உங்களுக்கு விடுதலை அனுப்புவார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவருக்கிட்டே கடந்து வரும்போது நாமும் பொண்ணை போல, ஒரு பொண்ணு எப்படி நல்ல அழகாய் மாறுது, அந்த தீக்குள்ள நெருப்புக்குள்ள அந்த பொண்ணை விட்டு நல்ல அழகாய் மாற்றுறது போல, நல்ல பிரகாசம் உள்ளதாய் அது மாறுறது போல, இந்த நாளுகளில் நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட கடந்து வரும்போது நாமும் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வருவார். நாமும் நீதிமான்களாய் மாற்றப்படுவார். மோசே தேவனுடைய பக்கத்தில் அந்த மலையின் மேல் இருக்கும் போது ஜனமெல்லாம் மோசே திரும்பி வரும்போது அவனுடைய முகத்தில் பார்க்கும் போது முகம் பயங்கரமான பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பக்கத்தில் இருக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது அவருடைய குணங்கள் நமக்கும் கிடைக்கிறது. இயேசுடைய குணம் நமக்குள்ளே கடந்து வரும். இந்த நாளுகளில் விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய பக்கத்திலேயே கடந்து வரட்டும். இயேசு ஒருவரே நமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை தருகிறவர். இயேசு ஒருவரே நம்மை அநீதியில் இருந்து மாற்றி நம்மையும் நீதிமான்களாய் மாற்ற முடியாதவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மையும் தேவன் பலப்படுத்தி வழி நடத்துவார். இந்த தேவனுடைய பக்கத்தில் இருந்து நமக்கு எங்கேயும் போய் ஒளிந்திருக்க முடியாது. வானத்தில் போனாலும் நீ அங்கே உண்டு, சமுத்திரத்துக்குள்ளே போனாலும் நீ அங்கே உண்டு, மலைகளில் கடந்து சென்றாலும் நீர் அங்கே உண்டு. நீ எல்லா இடத்திலும்
உன் பார்வை இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கண்ணுகளை மூடலாம், நம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். தேவனே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் மனம் திரும்பாது இருக்குது அநேக மக்கள் உண்டு. தேவனே, அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த நாளுகளில் நீர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், நீர் எங்களை விடுவிக்கிறவர், நீர் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தரே, ஒரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றும், பலவீனதைகளை மாற்றும், வியாதிகளை நீர் எரிச்சு மாற்றும். இந்த நாடுகளில் தெய்வீக சௌக்கியம் உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வியாதியோடு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களை நீர் தொடுதகமைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும், ஒரு விடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாடுகள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. இயேசுவே, எங்களுடைய அநீதியை நீர் மாற்றி, பாவங்களை நீர் மாற்றி, நீர் நீதிமானாய் இருக்கிற தேவன், நீர் எங்களையும் நீதிமான்களாய் மாற்றி. ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர். ഇപ്പോൾ நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இது உங்களுக்கான நேரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்து. இன்னைக்கு இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா இந்த மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென்.